தென்றலை மெல்ல பேசி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் இளமதிக்கு ஃபோன் பண்ணி அவர் மனசுல இருக்க காதலெல்லாம் சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா போனை கட் பண்ணிடுறாரு. இளமதி எதுவும் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இளமதி என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. நான் சொன்னது தப்பா இருந்தா இளமதி ஃபோன் பண்ணி என்னை திட்டுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகி ஃபோன் பண்ணலன்னதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இளமதி சமாதானம் ஆயிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இளமதி வீட்டுக்கு ரிஷியோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. ஏற்கனவே பேசினாங்களா, ரிஷி ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்க ஆளுங்களே பேச வச்சு இப்போ பரமனை இளமதியோட வீட்டிலேருந்து பரமனை வெளியில் அனுப்பணுங்கிற மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்காங்களா. அப்போ அவங்க வந்துட்டு இப்போ ரிஷி ஃபோன் பண்ணி பரமனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் ஒரு வேளை போட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேருந்தே பரமன் வந்து கன்ஃபியூஸ்லேயே போகிறாரு. ஏன்னா இளமதி எதுவும் சொல்லிட்டாங்களா, எதுவும் நடந்துருச்சா, எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ரிஷிக்கும் இளமதிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்குல்ல, அதனால் நம்ம காதலை சொன்னதுனால அந்த விஷயத்தை சொல்லி எதுவும் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனையோட தான் போகிறாரு. வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் ரிஷியோட ஃபேமிலிலாம் இருக்கிறத பார்த்ததுமே இப்போ பரமனுக்கு ரொம்பவுமே பயம் வந்துடுது. கண்டிப்பாக இளமதி சொல்லிட்டாங்களாட்டிருக்கு, அதனால தான் எல்லாரும் இந்த கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க வந்தது என்னன்னா, இது ரிஷி போட்ட திட்டம். பரமனை வந்து இளமதியோட வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது பரமனால் புரிஞ்சிக்க முடியல அந்த நேரத்தில். அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பரமன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பரமனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. வாசப்படியில் வந்து நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா வந்து இளமதியோட கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது பரமன் இங்கே இருக்கட்டும், பரமன் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக ரிஷியோட அப்பா அம்மா பேசுகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்லேருந்து ஃபோன் பண்ணி அதாவது பரமனுக்கும் இளமதிக்கும் தப்பான, அதாவது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தப்பாக பேசினாங்கல்ல, அதனால் வெளியில் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே பார்த்தோம்னா இளமதிக்கு கோவம் வந்துடுது. அப்போ நீங்களா இந்த முடிவு எடுக்கல, இன்னொருத்தவங்க என்னை பற்றி தப்பாக சொன்னதுனால தான் இந்த முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரிஷி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் என்னை நம்பலையா ரிஷி அப்படின்னு கேட்கும்போது இப்போ ரிஷி தான் உடனே ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆகணும்ல, அதனால் பார்த்தோம் அப்படின்னா இல்லை இந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு இப்படி மாற்றி பேசணும். ஏற்கனவே பார்த்தா பரமன் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வேறு பரமன்ட்ட நிறைய வீர சவால்லாம் பேசியிருக்காங்கல்ல. ஆனால் பரமன் வந்து அப்படி பயந்துக்கிட்டு இருந்தார், நம்ம சொன்னதுனால தான் அந்த மாதிரி இளமதி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நடக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் கேட்டதுமே பரமனுக்கு ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சொன்னதை வந்து வீட்டில் யாருக்கிட்டையும் இளமதி சொல்லலையாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ரிஷி வந்து டக்குன்னு சரி அங்கிள் சொன்ன மாதிரி கல்யாணத்து வரைக்கும் பரமன் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பார்த்தா இளமதி ஒன்றும் பேசல. இந்த பக்கத்து பார்த்தா பரமனுக்கும் சந்தோஷம். அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் செம்ம ஹாப்பியாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஆனால் பரமன் பேசினதை இளமதி கேட்டாங்களா இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதை வச்சு அடுத்த சூப்பரான ஒரு ஸ்டோரி நமக்கு இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துக்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.